வணக்கம் நண்பர்களே, வணக்கம், வந்தனம். நான் உங்கள் ஃபரூக், த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத். இன்னைக்கு ஒரு ஸ்கேம் அவேர்னஸ்க்காண்டி வந்திருக்கேன். என்ன ஸ்கேம் அவேர்னஸ்னால், உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் சம்பாதிக்கிற பணமும் எந்த வகையிலையும் யார்கிட்டையும் எதுக்காண்டியும் நீங்கள் ஏமாந்துடக்கூடாதுங்கிற ஒரு சின்ன அவேர்னஸ்க்காண்டி வரேன். என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டு சில பேர் எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுவீங்க, சில பேர் ஏதோ பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிப்பீங்க, சரிங்களா? ஆனால் இப்போ இன்றைக்குள்ள காலகட்டத்தில் வாட்ஸ்அப்பில் பல எம்எல்எம் கம்பெனிஸு ஃபேக் மென்டாரோட சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. உங்களை ட்ராப்பில் இழுத்து உங்கள்கிட்ட காசை பிடுங்கி உங்கள் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, சரிங்களா? அது எப்படின்னு நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2 விதமான இதோடு வருவாங்க. ஃபஸ்ட்டு எம்எல்எம் கம்பெனிஸ் உங்களோட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி சூப்பராக பேசுவாங்க. ஃபார் ப்ரோ ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட்டு நீங்கள் வீட்டில் மட்டும் இருந்தால் போதும். 50,000 இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு 30 மந்த்ஸுக்கு எவ்ரி மந்த்து 3,500 ஆர் 3,600 இட் வில் பி கிரெடிட்டட் இன் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 6 மாதம் பணம் வரும். இது ஒரு மாடலு. ரெண்டாவது ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் மந்த்லி 7,000 ருபீஸு ஃபார் 36 மந்த்து இல்லை 40 மந்த்ஸுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு 7 மந்த்ஸ் வரும், சரியா? ரெண்டாவது இதேமாரி மாடலில் ப்ராடக்ட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ப்ராடக்டை வாங்குறதுனால உங்களுக்கு எந்த விதமான ப்ராஃபிட்டும் இருக்காது. பக்கா ஃபேக்கான ஒரு ஸ்கீமில் உங்களை ட்ராப்பில் இழுத்து விடுவானுங்க, சரியா? இது வரும்போதே உங்களை ஒரு பிரமிட் மாடல் ஷேப்பில் 1 2 ஆகும், 2 4 ஆகும். நீங்கள் 2ஆம் நம்பரில் இருப்பீங்க. ஒரு 7 மாதம் பணம் வாங்குவீங்க. உங்களுக்கு ஆசை வந்துடும், எப்படி ப்ரோ நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் டீம் லீடர்கிட்ட கேட்பீங்க. நான் சேர்த்து விடுறதுனால எனக்கு ப்ராஃபிட் போனஸ் வருது, ஒரு 20,000 ப்ராஃபிட் எக்ஸஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு நீங்களே சேர்த்து விடுவீங்க. ஒரு 50 பேரை சேர்த்து விட்டு ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு டீப் டார்க் வெப்பில் போய் மாட்டிப்பீங்க. ஒரு 10-12 மாதம் கழிச்சு எப்பேற்பட்ட எம்எல்எம் கம்பெனியாக இருந்தாலும் 10 மாதம் இருக்கும், 12 மாதம் இருக்கும், அதுக்கப்புறம் இழுத்து மூடிடுவானுங்க. இது சிம்பிளாக சொல்லப்போனால் பீப்புள் ரெக்யூரேட்டிங் தான். இதில் எந்த விதமான இதுவும் இல்லை. மக்களை சேர்த்து விட தான் இந்த எம்எல்எம் ஸ்கேமுங்கிறது மக்களுக்கு காசு கொடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. தயவு செய்து மேனிப்புலேஷன்லேயே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும்போது உங்களை மாதிரி டெய்லி 100-150 பேர்ட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுற ரிப்ளை பண்ணுறதை பார்த்தே உங்கள்கிட்ட எவ்வளோ கறக்கலாம் அப்படிங்கிறது லெவலில் சைக்கலாஜிக்கலாக மேனிப்புலேஷன் லெவலில் எக்ஸ்ட்ரீம் டேலண்ட்டாக இருப்பாங்க. ட்ரஸ்ட் மீ அண்ட் பிலீவ் மீ. மறந்து கூட அந்த எம்எல்எம் கம்பெனி அந்த ஸ்கேமில் போய் மாட்டிடாதீங்க. பட்டு சொல்கிறேன், அனுபவித்து சொல்கிறேன். அந்த இதில் போய் நீங்கள் மாட்டிடக்கூடாது. உங்கள் குடும்பத்தையும் சரி உங்கள் நண்பர்களையும் இழந்துடுவீங்க. இது ஃபஸ்ட்டு விதமான எம்எல்எம் ஸ்கேமு வாட்ஸ்அப்பில். இப்போ ரீசெண்டாக டெலகிராமில் ஒரு அப்டேட்டடான ஸ்கேம் ஒன்று ஓடிட்டுருக்கு. என்னென்னா, நீங்கள் எப்போதும் போல் கேஷுவலாக உங்களோட டே ரொட்டீன் ஒர்க் போய்ட்டுருக்கோம். ஒரு அன்னோன் வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் வரும். ஃபார் ப்ரோ உங்களுக்கு டேட்டா பார்ட் டைம் என்ட்ரி உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்க ஒரு டெலகிராம் ஐடி கொடுப்பாங்க. இட் வில் பி ரீடைரக்ட் டு டெலகிராம் ஐடி. அங்கே போய் மெசேஜ் பண்ணதோட நீங்கள் என்ன சொல்லுவாங்க, ஒரு காமிச்சதோட டாஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க, சரிங்களா? ஒரு லிங்க்கை கொடுத்து டாஸ்க்கை கிளிக் பண்ண சொல்லுவாங்க. சில சமயம் காரு, பைக்கு, அதில் உள்ள லக்ஸரியான பைக்கை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. உடனே 500 ருபீஸ் ஃப்ரீயாக கிரெடிட் கிடைக்கும். இதுமாரி ஃபஸ்ட்டு ஒரு 4 டாஸ்க்கு உங்களுக்கு ஃப்ரீயாக 500 கொடுப்பாங்க, சரியா? அடுத்தது ஒரு டாஸ்க்கு ஒரு பிளான் காமிப்பாங்க. 1000 இன்வெஸ்ட்மெண்ட்டு, 2,000, 3,000, 4,000, 50,000, 1 lakh, 1.5 lakh, 5 lakh, 10 lakhலாம் காமிப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட மெசேஜ் பண்ணுறதை பொறுத்தே நீங்கள் அந்த டாஸ்க்கு சூஸ் பண்ணுறீங்களா? சரி ப்ரோ, நான் 1,000 ருபீஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு திரும்பி 4,000 நீங்கள் தரங்குறீங்க, இட் வில் பி குட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 1,000 கொடுப்பீங்க. அது ரிப்ளை பண்ணுறதை பொறுத்தே உங்கள்கிட்ட எவ்வளோ கறக்கலாங்கிறத மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. உங்கள்கிட்ட ஈஸியாக உங்களோட மைண்டை ட்ராப் பண்ணி உங்கள் பாக்கெட்டோட வேல்யூ என்னங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? நீங்கள் 1,000 ருபீஸ் கொடுப்பீங்க, 4,000 வரும். செகண்ட் பிளானையும் சூஸ் பண்ணுவீங்க, 7,000 ருபீஸ் கொடுப்பீங்க, 15,000 வரும். தேர்ட் பிளானையும் சூஸ் பண்ணுவீங்க, 30,000 கொடுப்பீங்க, 50,000 வராது. அது வரதுக்கு பதிலாக இன்னொரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அதை ரிகவர் பண்ணுறதுக்காண்டி இன்னும் ஒரு 3 lakh இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. இது நடந்த சம்பவம். ஏதோ ஒரு ஊரில் கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா யாரோ ஒருத்தர் இழந்திருக்காரு. அஃபீஷியலாக ஏதோ ஒரு நியூஸில் சன் நியூஸில் பார்த்தது. தயவுசெய்து டெலகிராம் டாஸ்க் பிளானோ இல்லை ப்ளே ஸ்டோரில் போய் 5 ஸ்டார் கிரேடு கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு இது மாதிரி வந்துச்சுன்னா ட்ராப்பில் போய் மாட்டிக்காதீங்க. அவேர்னஸ்க்காண்டி சொல்கிறேன். தேர்டாக ஷேர் மார்க்கெட்டில் போய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். பட் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையும்
உங்கள் இதயமும் உங்கள் ஹார்ட்டும் சரி இரும்பாலையும் பேரிச்சம்பளத்துலையும் முட்டையிலையும் செஞ்சிருந்தால ஒழிய அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப பலகீனமாக இருந்தால் தயவுசெய்து அந்த ஷேர் மார்க்கெட் பக்கம் போகாதீங்க. சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சில பேர் 4000 ரூபா இழந்துட்டாங்கன்னு சில பேர் அன்றைக்கி நியூஸில் பார்த்தாங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்ட்டு. சரியா? உங்களுக்கு வந்து மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மட்டுமே ஷேர் மார்க்கெட் பக்கம் போங்க. அப்படி இல்லைனா போகாதீங்க. இது நான் எல்லாமே ஷேர் பண்ணது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக நான் ஷேர் பண்ணேன். ஸோ ப்ளீஸ் அவேராக இருங்க. உங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசை இழந்துடாதீங்க. கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசு மட்டும்தான் நம்மகிட்ட நிலைக்கும். கஷ்டப்படாமல் வர்ற காசு என்றைக்குமே நிலைக்காது. அப்படி நிலச்சிச்சின்னா ஏதோ ஒரு வகையில் உங்கள் புள்ள குட்டியோ கர்மா வந்து இழுத்துட்டு போயிடும். இது வந்து என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத். தேங்க்யூ.